போகவே மாட்டேங்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்டோட வந்தாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் பெட்ரோல் டேங்க் செக் பண்ணும்போது இங்கே பாருங்க தெரியும், பெட்ரோலை விட தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்க. இந்த நிறைய கீழே ஊற்றிட்டோம், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த ஒரு ஜக்கில் கடைசி கேன் வச்சுருக்கேன். இவ்வளோ தண்ணி உள்ளே நிற்கிது. இது கஸ்டமர் சொல்லியும் கம்ப்ளைண்ட் கிடையாது. என்ன காரணம்னா அந்த மூடியில் பாருங்களேன், இந்த மூடியில் இந்த அவுட்டரில் என்ன லாக் பண்ணிங்கனாலும் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக வர்ற தண்ணி இந்த இந்த சர்க்கிளில் இருக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் போயிடணும். அதுக்கு தான் இங்கே கொடுப்பாங்க. ஏன்னா இதை தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரப்பர் டியூப் தான் போடுவோம், அதில் பிளாக் வராது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது மெட்டல், ரெஸ்ட் ஆகி அடிக்கடி உங்களுக்கு அடைச்சிக்கும். நீங்கள் இந்த 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 வண்டின்ட்டு இல்லை, எல்லா வண்டியிலையுமே இந்த ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லா பெட்ரோல் டேங்க்லையுமே. அதை நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டா இந்த மாதிரி தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தாண்டி இதுக்குள்ளே போகாமல் இருக்கும். மழை காலத்துக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்கும். அந்த ஒரு ஹோல்ஸாக அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக டேங்கை கழட்டணுங்கிறது இல்லை, வெளியில் மூடி கழட்டிட்டு கூட உள்ள ஏதாவது இன்னர் கம்பி விட்டாவே நீட்டாக க்ளீன் ஆகிடும் அது. ஏன்னா அது இந்த டைமுக்கு இது தேவையானதாக இருக்கும். இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.